Hi friends, welcome to GTS Nursery. இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துலேயும் நமக்கு சூப்பராக வந்து நிறைய கொத்தா பூக்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட செடி இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் சீசனில் எப்படி பிளான்ஸை மெயின்டைன் பண்ணணும், என்னோடய செடி எப்பவும் க்ரீனிஷாக இருக்கிற மாதிரியான பிளான்ஸ் எங்களுக்கு வேணும். அதாவது எப்போவுமே வந்து நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்கணும், ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கணும். அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த சம்மர் சீசனுக்கு வந்து இந்த பிளான்ஸை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணால் நமக்கு எப்பவும் பிளான்ஸ் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், அப்புறம் எப்பவும் பிளான்ஸ் க்ரீனிஷாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ கிவ்அவே பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருக்கும் யூடியூப்பில் ஒருத்தருக்கும் வாரம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வளன்னு பேச விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்கிட் ரோஸ், இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது கொத்தாக பூக்கிற வெரைட்டிஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நல்லா க்ரீனிஷாக வளர்க்கணும். அண்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கொத்தாக பூக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா லிக்யூட் ஃபெர்டிலைசர், ஓகேங்களா? பயோ ப்ளூம் அப்படிங்கிற ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக், நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை, இது ஒரு ஆர்கானிக். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பாட்டில் மேலேயே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறதும், அடுத்தது பார்த்திங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்ப்ரே டைரெக்ட்லி ஆன் பிளான்ஸ் மேலே டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இந்த இதுலேயே இருக்குது, ஓகேங்களா? ஸோ செம்ம சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ட்ரீ ரோஸ்க்கு இந்த பன்னீர் ரோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், செம்ம சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது, ஓகேங்களா? நீங்களும் வந்து இதை இப்படி சும்மா இந்த கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து இலைகள் மேலே இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம், எல்லா கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது கூட வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சதுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை வேணும் அப்படின்னா நம்மக்கிட்டையும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னோடய செடியெல்லாம் கருகுது, ஸோ லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லோவிஷாக ஒரு மாதிரியாக இருக்குங்க பார்க்கவே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் பூச்சி கடிச்சிருது, புழு கடிச்சு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, என்கிட்ட இந்த மாதிரி எந்த பிளான்ட்டும் இல்லைன்னா நான் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் இல்லை, அதுக்கு நான் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆர்காலிசர், இது பார்த்திங்கன்னா நீம் ஆயில். ஸோ இதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கார்டனில் எல்லா பிளான்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தண்ணியில் கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 ml அந்த மாதிரி கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இலை மேலே. ஸோ என்னோடய செடி நல்லாவே இருக்குது அப்படின்னாலுமே வந்து இது நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் இருக்கிறது, அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இலைகள்லாம் வந்து பூச்செடியில் என்னோடய தோட்டத்தில் இலைகள்லாம் ஒரு மாதிரி கருகிற மாதிரி இருக்குது, இல்லை இலைகள்லாம் ஹோல்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பிளான்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெயில் காலத்துக்கு எந்தெந்த பிளான்ட்லாம் நீங்கள் வச்சா நல்லா செமையாக நிறைய பூக்கள் கொடுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்கிட் ரோஸ், சொல்லவே வேண்டாம், ஆர்கிட் ரோஸை பற்றி, ஃபேரி ரோஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நல்ல கொத்தாக பஞ்சாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி.
எல்லா பிளான்ட்லேயும் வந்து ஃப்ளவர்ஸோட மொட்டுக்களோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒன் டே மட்டும் நான் ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 ருபீஸ்க்கு கொடுத்த பிளான்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 ருபீ மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு கொடுத்த பிளான்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு 70 ருபீஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த 2 ப்ரைஸ்லேயும் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் 5 kg கவரில். இன்றைக்கி ஒன் டே ஆஃபர். நான் எப்போ வீடியோ அப்டேட் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு 24 ஹார்ஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம். நிறைய பேர் நான் என்கொயரி பண்ணேன், இந்த டைமிங்கில் நான் என்கொயரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேமே பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ. ஸோ சம்மர் சீசன்லேயும் வந்து உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி பஞ்சாக பூக்கிற வெரைட்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பஞ்சாக பூக்கிற வெரைட்டி அண்டு நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஹீல்டு கொடுக்கும். நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கிரி ரோஸ். சொல்லவே வேண்டாம். ஸோ செடிகளை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ பூக்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில். நல்லாவே உங்களுக்கு வந்து பிளான்ட் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட பிளான்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களோட பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு க்ரோத் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்களும் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ரோஸ், ஸ்டார் எல்லோ ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசன்லேயும் பூக்கிறது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மிராபல் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நடவைக்கு அதிகமாக நடுற ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜெடிக்கா ரோஸ். ஸோ ஜெடிக்கா அப்படின்னாவே நமக்கு தெரியும் நிறைய கொத்தாக பூக்கிறது தான் இதுவும். ஸோ இந்த பிளான்ஸும் நமக்கு வந்து எப்போவுமே வந்து பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. மேக்ஸிமம் ரோஸ் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சம்மர் சீசனில் நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், சம்மர் சீசன்லேயும் பூக்கிற வெரைட்டி தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ துளிர்களோடு இருக்குது பாருங்களேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளூம் ஆகிற ஸ்டேஜில் செம்ம சூப்பராக நல்லா வந்து ஃப்ளோரிபண்டா டைப் மாதிரி நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ எல்லாமே மொட்டுக்களாக இருக்குது. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏன் நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். சம்மர் சீசன்லேயும் வந்து நல்லா ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பர் க்ரோத் வந்துக்கிட்டு இருக்கிற வெரைட்டி தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெட் கலர் கொடி ரோஸ். ஸோ ரெட்டு கேஷ்கட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையும் வந்து பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரெஞ்ச் ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் செடியில் உடனே கட் பண்ணிவிடுங்க ஃப்ளவர்ஸை. அப்போ தான் வந்து நம்மளோட செடிகளுக்கு ஃபுல் எனர்ஜியும் வந்து நிறைய க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நான் கலர் தெரியறதுக்காக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ப்ளூம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்பப்போ வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிங்கன்னா தான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரோஸ். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் ரெட் ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கு நம்ம கார்டனுக்கு. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்டார் எல்லோ மாதிரி இது ஸ்டார் ரெட் ரோஸ். ஸோ செம்மையாக குட்டியாக நிறைய இருக்கும். இது மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி. ஸோ ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸு. செம்ம சூப்பராக பார்த்திங்கன்னா கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வெரைட்டி. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும். நிறைய பாருங்கள், ஒரே பிரான்ச்சில் 2, 3, 4 பூ அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் இதில் எத்தனை பூக்கள் இருக்குதுன்னு. ஸோ இந்த பிளான்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் ரோஸ். ஸோ ஒயிட் ரோஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அவலாஞ்ச் ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளான்ஸ் வந்திருக்கு. செம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆந்திர பன்னீர் ஆரஞ்சு கலர். ஸோ இது பாட்டில் அவைலபிளாக இருக்குது.
ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பன்னீர் வெரைட்டி அப்படின்னாவே நமக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்குற ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்ட்ரின் ரோஸு. இது கம்மியாக தாங்க ஸ்டாக் இருக்குது, ஒரு 2 பிளான்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அரபிக் பன்னீர் ரோஸு, எல்லாம் க்ரோத்தோட செம சூப்பராக அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செடியே எனக்கு வளர்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஸு. இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேரடைஸ் ரோஸ். இது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அண்டு பர்பிள் கலரில் 5 kg கவர்லேயே நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 120 rupeesக்கு கொடுத்துட்டு இருந்தது, இப்போ ஜஸ்ட் 100 rupees மட்டும்தான் இன்றைக்கி ஆஃபர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ரோஸ் அண்டு பிங்க் பட்டன் ரோஸ். இது எல்லாமே வந்து நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். ஸோ சம்மர் ஸ்னோ நேமை கேட்கும் போதே சம்மர் சீசன்லேயும் வரக்கூடிய ஒரு வெரைட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் செம்ம சூப்பராக கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா எல்லோ கிரிக்கிரி ரோஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக எல்லோ வித் ஒயிட் ஷேடில் சூப்பராக இருக்குது. மொக்கா இருக்கும்போது எல்லோ கலராக இருக்கும், ஃப்ளவர் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் எல்லோ வித் ஒயிட்டு, அப்புறம் ஒயிட் கலர், அந்த மாதிரி 3 கலராக இருக்குது ஒரே செடியில். ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து இது பார்த்திங்கன்னா மிராபல் ரெட் ரோஸ். எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள், ஒரு 10 பூக்களுக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரோஸ். ஸோ ஆப்பிள் ரோஸ் அப்படின்னாவே தெரியும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்டு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி. சம்மர் சீசன்லையும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆஃபர் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.